இனிய மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு விவசாயி நிலத்துல உழுதுகிட்டு இருந்தார். அப்போ மாட்டுக்கிட்ட பேச்சு கொடுத்தார். மாடு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன் வருத்தமாக இருக்கேன்னு கேட்டார். அதுக்கு மாடு சொன்னிச்சு, இல்லை இந்த நிலத்துல நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் பேர் என்னமோ மனுஷங்களுக்கு தான் போகுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சு. உடனே இந்த விவசாயி சொன்னார், வருத்தப்படாத, இந்த நிலத்துல உழுவுறதுல என்ன வருதோ இதில் ஆளுக்கு பாதி. மாட்டுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியா, எப்படி பிரிச்சுக்கிறது? எனக்கு முன்னாடி நீ போயிட்டு இருக்கிற, உன் பின்னாடி தான் நான் வந்துட்டு இருக்கேன். அதனால இந்த நிலத்தை உழுவுறதுல முதல்ல வர்றது உனக்கு, ரெண்டாவதாக வர்றது எனக்கு. மாட்டுக்கு பயங்கர சந்தோஷம். நாற்று நட்டு அறுவடை நாள் வந்துச்சு, கதிர் அறுத்தாங்க. அப்படி கதிர் அறுத்ததுல முதல்ல வந்தது வைக்கோல், அது மாட்டுக்கு. ரெண்டாவதாக வந்தது நெல், அது மனுஷனுக்கு. மாடு பார்த்துச்சு, என்னடா அது இப்படி ஆகி போச்சு, ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அந்த மனுஷன் சொன்னார், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நெல் இருக்குது பற்றியா, இந்த நெல்லில் ஆளுக்கு பாதி. நம்ம ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் படி முதல்ல வர்றது உனக்கு, ரெண்டாவது வர்றது எனக்கு. இந்த நெல்லை ஊற வச்சு காய வச்சு அரைச்சாங்க. அது முதல்ல வந்தது தவிடு உமியும், அது மாட்டுக்கு. ரெண்டாவதாக வந்த அரிசி அது மனுஷனுக்கு. மாடு பார்த்துச்சு, என்னடா அது இப்படி ஆகி போச்சு, திரும்பவும் மாடு வருத்தப்பட்டுச்சு. அப்போ இந்த மனுஷன் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த அரிசி இருக்குது பற்றியா, இந்த அரிசியில் ஆளுக்கு பாதி. முதல்ல வர்றது உனக்கு, ரெண்டாவது வர்றது எனக்கு. அந்த அரிசியை சாதமாக வடித்தாங்க. சாதமாக வடிக்கிறப்ப முதல்ல வந்தது கஞ்சி, அது மாட்டுக்கு. ரெண்டாவதாக வந்தது சோறு, அது மனுஷனுக்கு. மாடு இப்பவும் பார்த்துச்சு, என்னடா அது இப்படி ஆகி போச்சு, இனிமேல் சரியாக வராது, இந்த மனுஷங்கிட்ட அக்ரிமெண்ட்டை மாற்றிடுவோம். மனுஷன்கிட்ட சொன்னிச்சு, இனிமே முதல்ல வர்றது உனக்கு, ரெண்டாவதாக வர்றது எனக்கு. மனுஷனும் ஒத்துக்கிட்டான். தை பிறந்தது, தை முதல் நாள் வந்தது. பொங்கல் பண்டிகை வந்தது. முதலில் வரக்கூடிய பொங்கல் அது மனிதர்களுக்கு, இரண்டாவதாக வரக்கூடிய பொங்கல் அது மாட்டுக்கு. அதுதான் மாட்டுப் பொங்கல். அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வசந்தம் கிங்ஸ் மார்ட், ஆயிக்குளம் ரோடு, கும்பகோணம். என்றும் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசட்டும். சுடர் மாற்றுத்திறனுடையோர் இல்லம், திருச்சேரை, கும்பகோணம். அன்னை ஆதுரகம், தீராத நோயுற்றவர்களின் இலவச மருத்துவ காப்பகம், திம்மக்குடி, கும்பகோணம்.